கீரை மட்டும் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்தோம்ச்சோன்னா அன்றைக்கி வந்து ஒன்று ஷேர் பண்ணிடுவா, இல்லைனா பாதி அப்படியே வீட்டுக்கு வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா, கீரை செய்கிற அன்றைக்கி காலையில் சாப்பாடு வச்சுருவேன். அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பயந்துக்கிட்டு ஓரளவுக்கு காலையிலேயே சாப்பிட்டுட்டு போயிடுவா. மத்தியானம் சாப்பிட்லனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிவப்பு பொன்னாங்கண்ணி தான் கடையணும். அதுக்கு முன்னாடி காஃபி போடலான்னு சொல்லிட்டு பால் அடுப்பில் வச்சுட்டு துவரம்பருப்பு, அப்புறமேட்டு சாப்பாட்டுக்கு அரிசி எல்லாம் ஊற வச்சுருந்தேன். ஒரு 1/2 கப் துவரம்பருப்பு, 3 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்து தான் இன்றைக்கி கீரை கடை போகிறேன். பருப்பு பார்த்திங்கன்னா பாதி வெந்ததுக்கு அப்புறமேட்டு இன்றைக்கி சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா வாஷ் பண்ணி அது வந்து பருப்பு பாதி வெந்ததுக்கு அப்புறமேட்டு இதையும் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஜீரகம் சேர்த்து ஒரே ஒரு விசில் விட்டுருவேன். எப்பயுமே சட்டியில் தான் வந்து வேக வைப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால் குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டுட்டேன். ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து கீரை தாளித்து விட்டேன். சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா போட்டு தாளிச்சிட்டு வேக வச்ச அந்த பருப்பும் கீரையும் சேர்த்து 2 கொதி விட்டு இறக்கி கடைஞ்சிருவேன். ஸோ இப்படி தான் நான் கீரை பண்ணுவேன். இன்றைக்கி கீரைக்கு தொட்டுக்கிறதுக்கு காலிஃப்ளவர் சில்லி தான் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தாலாச்சும் அந்த கீரையை சாப்பிட்டு வருவான்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதுதான் வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியிருந்தேன்.